இந்த இரண்டு கூட்டத்தினர் சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா அவன் இடத்தை விட்டும் காலத்தை விட்டும் திசையை விட்டும் அவன் அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன். இவைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன். இமாமு தஹாவி அவர்கள் அனைத்து உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அகீதா ஹனஃபி மதுஹபிலே மிகவும் பிரபல்யமான ஒரு இமாம். அவருடைய அகீதத்துல் தஹாவியாவில் என்ன சொல்கின்றார்? லா தஹ்வீஹி அல் ஜிஹாத்து சித். அல்லாஹு தஆலா இந்த 6 திசைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அல்லாஹு தஆலா இந்த 6 திசையிலே உள்வாங்கப்பட மாட்டான். அதாவது அல்லாஹு தஆலாவை நாங்கள் மேலுன்னு சொல்லுவோம், அல்லது வலது இடது முன்னு பின். இந்த 6 திசைகளை விட்டும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன். இந்த 6 திசைகளிலே அல்லாஹு தஆலா உள்வாங்கப்பட மாட்டான் என்பதாக இமாமு தஹாவி ரஹிமஹுல்லாஹு தஆலா தன்னுடைய அகீதாவில் சொல்கின்றார்கள். எவ்வாறு மிகவும் தெளிவான அகீதா இருக்கின்ற பொழுது எதற்காக வேண்டி நாங்கள் இன்று குழப்பம் ஏற்படுகின்றது? அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கின்றானா, அர்ஷிலே குந்திக் கொண்டிருக்கின்றான் என்ற புதிய கருத்துகள் என்று பரப்பப்படுகின்றன. ஏபி மஹ்ரூஃப் அல்ஹரி அவர்களின் சுருக்கமான அறிமுகம். டாக்டர் ஏபி மஹ்ரூஃப் அல்ஹரி அவர்கள் எகிப்தின் புகழ்பெற்ற அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய சட்டவியலில் இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ் கலாநிதி பட்டம் பெற்றவர். கத்தார் பல்கலைக்கழகத்தின் ஷரியா மற்றும் இஸ்லாமிய கல்வி கல்லூரியில் இஸ்லாமிய சட்டவியல் துறையின் இணை பேராசிரியராகவும் இஸ்லாமிய கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் பாகிஸ்தானில் உள்ள சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய சட்டவியல் துறையின் உதவி பேராசிரியராகவும் சேவையாற்றியுள்ளார். இஸ்லாமிய சட்டவியல், இஸ்லாமிய அகீதா, தசவுஃப், சூஃபித்துவம் மற்றும் சமகால இஸ்லாமிய சிந்தனை ஆகிய துறைகளில் ஆழ்ந்த ஆய்வுகளையும் கல்வி பணிகளையும் முன்னெடுத்து வரும் இவர் தனது ஆய்வுகள், கற்பித்தல் மற்றும் அறிவு பங்களிப்புகள் மூலம் இஸ்லாமிய அறிவுலகிற்கு தொடர்ந்தும் சேவையாற்றி வருகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா வ தபீபி குலூபினா வ நூரு உயூனினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وعلى آله وأهله وزوجاته وأصحابه ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. فقد قال الله تعالى في كتابه العزيز وقرآنه المجيد: هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولي الألباب. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் அன்புக்கும் உரிய உலமாக்களே, சாதாத்துகளே, புத்திஜீவிகளே, தனவந்தர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் உங்கள் அனைவரின் மீது உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டு, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சத்திய திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரி ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், கிளையார்கள், அவர்களை பின்தொடர்ந்த உலமாக்கள், இமாம்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் இன்று ஒரு முக்கியமான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வு ஒரு 50 வருடங்களின் முன் ஏற்படும் என்று சொன்னால்
அது ஒரு சாதாரண நிகழ்வாக நாங்கள் காண முடியும். அகீதா சஹீஹா, தூய அகீதா என்று சொல்லப்படக்கூடிய இந்த அகீதா இருக்கின்றதே, 50 வருடங்களின் முன் நாங்கள் இந்த அகீதாவிலான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எம் சிறார்கள், எமது பெரியோர்கள், எம்மை சார்ந்த அனைவர்களும் இந்த அகீதாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவ்வாறான ஒரு புத்தகம் வெளியாகும் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண புத்தகமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இன்று இந்த சவால் நிறைந்த காலத்திலே இவ்வாறான ஒரு புத்தகம், தூய அகீதா, அல் அகீதா சஹீஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த புத்தகம் வெளியாகும் என்று சொன்னால் இதை எழுதிய அல் ஆலிம் உஸ்தாஸ் அஸ்மீர் ஹசனி அவர்கள் எவ்வாறான ஒரு துணிச்சலையும் எவ்வாறான ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட தன்னுடைய தைரியத்தையும் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் என்று நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். மிகவும் சவாலான நேரத்திலே இவ்வாறான ஒரு புத்தகம் வெளியாகின்றது. பல பிரச்சனைகள், பல சவால்கள், பலவிதமான இன்னல்கள் மத்தியிலே நாங்கள் இன்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக உண்மையான அகீதாவை மக்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்னவர் இவ்வாறான ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு முன் வந்திருக்கின்றார். நிறைய உலமாக்கள் இருக்கின்றார்கள், நிறைய சிந்தனைவாதிகள் இருக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு ஆலிம், ஒரு உஸ்தாத் இவ்வாறான புத்தகத்தை இவ்வாறான நேரத்திலே எழுதுவதற்கு அவர் முன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய இல்மிலும் அவருடைய வாழ்விலும் ரஹ்மத் செய்ய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாங்கள் என்றும் அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை, பெரியோர்களே, நாங்கள் அகீதா அகீதா என்று சொல்கின்றோம். அதை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றிய விவரங்கள் எம்மத்தியிலே நாங்கள் சொல்லப்படுவதில்லை. அகீதாவை பற்றி பெருசாக பேசப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அதை பேசுகின்ற பொழுது நிறைய பேருக்கு அதற்கு விளக்கம் இருக்கின்றது, நிறைய பேருக்கு அதிலே தெளிவான விளக்கம் இல்லாத காரணமாக நமது அகீதாவை நாங்கள் என்றென்றுமே புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பதற்காக வேண்டி அதை நாங்கள் சற்று அதை தூரமாக்கி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்கள், பெரியோர்களே, அகீதா என்பது நமது வாழ்க்கையின் ஆணிவேறு, அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம், இந்த ஆணிவேறு நாங்கள் எப்பொழுது அதை ஒழுங்காக நாங்கள் இந்த அஸ்திவாரத்தை நாங்கள் இடுகின்றோமோ அப்பொழுதுதான் நாங்கள் எமது இஸ்லாம், எமது இபாதத்து, நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து வணக்கங்களும் எமக்கு பிரயோஜனமாக அமைகின்றது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. உங்களுக்கு நஷ்டவாதிகளில் நஷ்டவாளிகள். குல் அஉனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அவர்கள் அமல்கள் செய்கின்றார்கள், இபாதத்து செய்கின்றார்கள், ஏனைய அமல்களெல்லாம் செய்கின்றார்கள். அவ்வாறு இருந்தும் அவர்கள் மர்மையிலே நஷ்டவாளிகளாக எழுப்பப்படுவார்கள். அவ்வாறானவர்கள் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு சொல்கின்றான், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا. அவர்கள் தன்னுடைய அமல்கள் செய்கின்றார்கள், ஆனால் அந்த அமல்கள் அனைத்தும் இந்த உலகத்திலே வழிகளாக மாறுகின்றது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அமல்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் நாங்கள் நன்மையைத்தான் செய்கின்றோம், நல்லதைத்தான் செய்கின்றோம் என்று நினைத்து கொண்டு செய்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் வழிகாடான விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான் என்று சொன்னால் அது எவ்வாறான அமல்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் சற்று தெளிவாக விளங்க வேண்டும். அதாவது நாங்கள் தொழ முடியும்,
நாங்கள் ஏனைய இபாதத்துகளை செய்ய முடியும். அழகான தோற்றங்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இருந்தும் நாங்கள் எமது அகீதாவிலே ஒழுங்கான தூய அகீதாவை நாங்கள் கொள்ளாமல் விட்டால் நாங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்தில் இருக்கின்றதே அல்லது அமல்கள் இருக்கின்றதே அவை அனைத்துக்கும் எந்த விதமான பிரயோஜனமோ எந்த விதமான பயனமோ இருக்கப் போவதில்லை. அவ்வாறு என்று சொன்னால் நாங்கள் அகீதாவை பற்றி நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அகீதாவை பற்றி நாங்கள் அதிகமாக படிக்க வேண்டும். நமது தூய அகீதா என்றால் எது? நமது இந்த நாட்டிலே இஸ்லாம் பரவியதெல்லாம் 1100 வருடங்களுக்கு முன் எமது முன்னோர்கள் யமனிலிருந்து அல்லது எகிப்திலிருந்து பக்தாதிலிருந்து இது போன்ற நாடுகளிலிருந்து இங்கே வந்து இஸ்லாத்தை அவர்கள் பரப்பினார்கள். இந்த நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வியாபாரிகளாக வந்தார்கள். அவருடைய அருமையான குணங்களை கண்ட இந்த நாட்டு மக்கள் ஏனைய மதத்தினர் அவர்களை உங்களுடைய மதம் என்ன என்று சொல்லி அவர்கள் அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றினார்கள், இஸ்லாத்திலே நுழைந்தார்கள். அவ்வாறான எமது முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வருகின்ற பொழுது எவ்வாறான அகீதாவை எவ்வாறான கொள்கையை கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இமாம் அப்துல் காதிர் அல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர் சொல்கின்றார்கள், 10 நூற்றாண்டுகளாக இந்த உலகத்திலேயே முஸ்லிம்கள் உலகத்தை ஆண்டார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அகீதத்துல் அஷ்அரியா. அகீதத்துல் அஷ்அரியா இமாம் அபு ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வாறான அகீதாவை அவர்கள் கொண்டு வந்தார்களோ அந்த கொண்டு வந்த அந்த அகீதாவை முஸ்லிம்கள் பின்பற்றுகின்ற பொழுதுதான் அங்கே உலகத்திலே முஸ்லிம்கள் ஆட்சியாளர்களாக மாறினார்கள். முஸ்லிம்களுடைய அனைத்து விடயங்களும் முன்னேற்றங்கள் கண்டார்கள். அனைத்து துறைகளிலும் அவர்கள் அங்கே தளம் பதித்தார்கள். 10 நூற்றாண்டுகளாக நாங்கள் உலகத்திலே மிகவும் சிறந்தவர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்தோம் என்பதாக இமாம் அப்துல் காதிர் பக்தாதி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் இந்த அகீதாவை சரியான அகீதாவை தூய அகீதாவை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டத்தினரை அல்லாஹு தஆலா என்றென்றும் அனுப்பிக்கொண்டே இருக்கின்றான். அங்கே பலவிதமான சவால்கள் ஏற்படுகின்றன, பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, பலவிதமான குழப்பவாதிகள் இருக்கின்றார்கள், இயக்கவாதிகள் உண்டாகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உண்மையான அகீதாவிலே வளரக்கூடிய உண்மையான அகீதாவை சொல்லக்கூடிய சிறந்த மனிதர்கள் அல்லாஹு தஆலா அனுப்பி கொண்டிருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ظاهرين الحق لا يضرهم من خذلهم حتى يأتي أمر الله وهم كذلك. என்னுடைய உம்மத்திலே ஒரு தாயிஃபா ஒரு கூட்டம் எப்பொழுதும் உண்மையிலே சத்தியத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற பிரச்சாரங்கள் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கஷ்டங்களை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. சத்தியத்திலே என்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். கியாம நாள் முடியும் வரையும் இவ்வாறான சத்தியத்தை சொல்கின்ற ஒரு கூட்டம் இந்த உம்மத்திலே இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவ்வாறான அகீதா சஹீஹ அகீதா தூய்மையான அகீதாவை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். ஹவாரிஜிகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய அந்த டெக்ஸ்ட்களை இஸ்லாமிய குர்ஆன் சுன்னாவை வெளிரங்கமாக விளங்கியதன் மூலமாக வழிகட்டவர்கள், அவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் மிகவும் இபாதத்துகளிலே திளைத்திருப்பார்கள். அவர்கள் நீங்கள் செய்கின்ற இபாதத்தை விட அவருடைய இபாதத்திலே அவர்கள் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் அவருடைய தொண்டை குழியில் இருந்தும் அவர் வெளியாகாது. அவருடைய ஈமான் இங்கேதான் இருக்கும்.
இந்த கல்புக்கு போய் சேராது. இவ்வாறான ஹவாரிஜிகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், இன்தலகு இல ஆயாத்தின் நஸலத் ஃபில் குஃபார். அவர்கள் காபிர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கிய அந்த வசனங்கள் இருக்கின்றதே, காபிர்களை அல்லாஹு தஆலா லஅனத் செய்து சபித்து இறக்கிய அந்த வசனங்களை அவர்கள் முஸ்லிம்கள் மூமின்களுக்கு அவர்கள் இட்டு கட்டுவார்கள். இதுதான் அந்த ஹவாரிஜ்களுடைய வரைவிலக்கணம். அதாவது இவர்கள் காபிர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பலவிதமான ஆயத்துகள் அவர்களை லஅனத் செய்து அவர்களுடைய நரகத்திலே வேதனை செய்யப்படுவதாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். அவ்வாறான ஆயத்துகளை இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த ஆயத்துகளை கொண்டு போய் உண்மையான மூமின்கள் மீது அவர்கள் சுமத்தி நீங்கள் தான் இந்த ஆயத்துக்குரியவர்கள் என்பதாக சொல்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள். இன்று நாங்கள் அகீதாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அகீதாவிலே நடக்கக்கூடிய, அகீதாவிலே இடம்பெறக்கூடிய பலவிதமான கருத்து வேறுபாடுகள், அதிலே ஏற்படக்கூடிய குளறுபடிகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய கணக்கெடுப்பின்படி, அதாவது மிடில் ஈஸ்டிலே, மத்திய கிழக்கிலே 12 விதமான இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியாகின்றார்கள். அவர்கள் நாஸ்திகர்களாக மாறுகின்றார்கள். இன்று நாங்கள் அவர்கள் இஸ்லாத்தை விளங்குகின்ற பொழுது இஸ்லாத்திலே பலவிதமான இயக்கங்கள், நவீன கருத்துகள் வந்து அவர்களை குழப்பவாதிகளாக மாறிவிட்டது. இஸ்லாத்தை ஒரு குழப்பமான மதமாக அவர்கள் மத்தியிலே அங்கே காட்டுகின்றது. அதன் காரணமாக இந்த வாலிபர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நியூ ஜெனரேஷன் என்ன செய்யுது என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியாகி அத்தியஸ்டுகளாக, அதாவது நாஸ்திகர்களாக மாறுகின்றார்கள். இவ்வாறான ஒரு மிகவும் அபாயமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. ஆனால் சிறு சிறு லாபத்துக்காக வேண்டி எமது அகீதாவை என்று கொச்சப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான அகீதாவை எமது முன்னோர்கள், எமது இமாம்கள் கொண்டு தந்தார்களோ அந்த அகீதாவை விட்டும் அந்த அகீதாவை ஒரு வழிகேடான அகீதா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றும் இமாம் அபுல் ஹசன் அஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே, அதற்கு முன்னும் இவ்வாறான பிரச்சனைகள் வந்தது. ஹவாரிஜிகள் இருந்தார்கள், முஅ்தஸிலாக்கள் இருந்தார்கள், இது போன்ற பலவிதமான ஃபிரக்கள், பலவிதமான கூட்டத்தர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இமாம் அபுல் ஹசன் அஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எவ்வாறான அகீதாவிலே இருந்தார்களோ அந்த அகீதாவை அவர்கள் ஒரு புத்தக வடிவிலே அவர்கள் எமக்கு எழுதி தந்தார்கள். அதுதான் இந்த அகீதாவை நாங்கள் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி அகீதா என்று சொல்வதன் மூலம் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹு தஆலா இந்த அகீதாவை அவர்கள் உண்டாக்கவில்லை. அவர் செய்ததெல்லாம் என்ன என்று சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்தில் எவ்வாறான அகீதா இருந்ததோ அந்த அகீதாவை அவர்கள் பின்னர் ஒரு புத்தக வடிவிலே எங்களுக்கு தந்தார்கள். இதற்கு உதாரணமாக சொல்ல போனால், நிறைய உலமாக்கள் இருக்கின்றீர்கள். அவ்வளு வாதில் இல்மில் நஹ்வு அபுல் அஸ்வத் துவலி, அதாவது அரபு இலக்கணத்தை முதலாவதாக எமக்கு தந்தவர் அபுல் அஸ்வத் துவலி என்ற ஒரு பெரியவர். அவர் ஒரு தாபீங்கள் காலத்தில் இருந்தவர். அவ்வாறு என்று சொன்னால் அரபு இலக்கணம் அதற்கு முதல் பாவிக்கப்படவில்லையா என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. இல்லை, அரபு இலக்கணம் இருந்தது. அங்கே ஃபாயில் என்று சொன்னால் அங்கே ஃபாயில் மர்ஃபூ என்று சொல்லியும்,
மஃபூல் என்று சொன்னால் மன்சூப் என்று சொல்லியும் அவர்கள் அரபிகள் அந்த இலக்கணத்தை பாவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் அபுல் அஸ்வத் துவலி என்ன செய்தார்? இந்த இலக்கணங்களை அவர் ஒன்று சேர்த்தார். அதன் காரணமாகத்தான் அவருடைய பெயர் அங்கே வருகின்றது, அவ்வலு மன் வதஅ இல்மன் நஹு, அதாவது அரபு இலக்கணத்தை முதலாவதாக எமக்கு தந்தவர் இந்த அபுல் அஸ்வத் துவலி என்று. அவ்வாறுதான் இமாம் அபுல் ஹசன் அஷரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்கள் இந்த அகீதாவை அவர்கள் உருவாக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் எவ்வாறான அகீதாவை கொண்டிருந்தார்களோ அந்த அகீதாவை ஒரு புத்தக வடிவிலே எங்களுக்கு தந்ததன் காரணமாக அந்த பெயர், அந்த அகீதா அவருடைய பெயருடன் சேர்க்கப்பட்டது. அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொன்னால் யார் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. இன்று ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கூட்டத்தினரும், ஒவ்வொரு இயக்கங்களும் நாங்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு என்று சொன்னால் நமது வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது வரலாற்று ஆசிரியர்கள், உலமாக்கள், பெரும் பெரும் முஹத்தீஸீன்கள் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றால் யார் என்பதற்குரிய வரை விலக்கணத்தை சொல்கின்றார்கள். அவர் சொல்கின்றார்கள், இமாம் இப்னு ஹஜ்ருல் ஹைஸமி, நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைஸமி தன்னுடைய ஃபத்தாவல் ஹதீஸியா என்ற கிதாபில் சொல்கின்றார், அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றால் அத்பாஉல் இமாம் அபுல் ஹசன் அஷ்அரி வ அத்பாஉல் இமாம் அபு மன்சூர் அல் மாதுரிதி. அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றால் அதுக்குரிய விலக்கணம் என்னவென்று சொன்னால், இந்த இரண்டு கூட்டத்தினர் தான் அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா. முதலாவது அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்களை பின்பற்றுபவர்கள், இரண்டாவது அபு மன்சூர் அல் மாதுரிதி அவர்களை பின்பற்றுபவர்கள். இவர்கள் இரண்டு கூட்டத்தினர் தான் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று அவர்கள் சொல்கின்றார்கள். சில உலமாக்கள் ஹனாபிலாவை அதில் சேர்த்துக் கொள்கின்றார்கள். ஹனாபிலா என்று சொன்னால் ஹம்பலி மதுஹபை பின்பற்றுபவர்கள், அவர்களும் இந்த அகீதத்துல் அஹ்லு சுன்னா வல் ஜமாவிலான் இருக்கின்றார்கள். அகீதத் அஹ்லு சுன்னா வல் ஜமா தெளிவான அகீதா, தூய்மையான அகீதா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அகீதா சில மன்ஹஜ், ஒரு அடிப்படை ஒன்று இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே செல்கின்ற பொழுதுதான் அந்த அகீதத்து அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று நாங்கள் அதற்கு அறிமுகப்படுத்த முடியும். அதை விட்டு அந்த அடிப்படை அல்லாமல் சொல்லப்படுகின்ற எந்த கோட்பாடோ எந்த கொள்கையோ அது அகீதத்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவாக மாற முடியாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சில ஆயத்துகளை சொல்லி இருக்கின்றான். அந்த ஆயத்துகள் தெளிவான ஆயத்துகளாக இருக்கின்றது. இன்னும் சில ஆயத்தில் இருக்கின்றது, அது பலவிதமான கருத்துக்களை கொண்ட ஆயத்துகளாக இருக்கின்றது. அந்த பலவிதமான கருத்துக்களை கொண்ட அந்த ஆயத்துகள் சில நேரம் இந்த தெளிவான ஆயத்துகளுடன் முரண்பட முடியும். அந்த முரண்பாடு அல்லாஹ் தஆலாவிடத்திலே வந்த முரண்பாடு அல்ல, நாங்கள் நமது விளக்கத்திலே ஏற்படுகின்ற முரண்பாடு. அதற்கு அகீதத் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவிலே அங்கு தீர்வு இருக்கின்றது. எவ்வாறான ஆயத்துகள், அல் ஆயத்துல் முத்தஷாபிஹாத் என்று சொல்லப்படக்கூடிய பலவிதமான கருத்துக்களை உள்ளடக்கக்கூடிய இந்த ஆயத்துகளை நாங்கள் எவ்வாறு விளங்குவது, இவ்வாறான ஹதீஸ்கள் வந்தாலும் சரி அல்லது ஆயத்தில் வந்தாலும் சரி, எவ்வாறு நாங்கள் இதனுடைய நாங்கள் நடந்து கொள்வது. உதாரணமாக அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹு தஆலா அது அரபு பாஷையிலே இஸ்தவா என்று சொல்லியிருக்கின்றான். அதற்குரிய தமிழ் பாஷையிலே அல்லாஹு தஆலா நாங்கள் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹு தஆலா அந்த அர்ஷிலே இருக்கின்றான் என்று சொன்னால் இன்னொரு ஆயத்து இருக்கின்றது, நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாங்கள் அவர்களுக்கு அவருடைய பிடரி நரம்பை விடவும் நாங்கள் மிகவும் கிட்டே இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான்.
இப்போது அல்லாஹு தாலா அரசில் இருக்கின்றான் என்று சொன்னால் இங்கே அல்லாஹு தாலா பிடரி நரம்பிக்கு விடவும் அந்த நரம்பை விடவும் மிகவும் கிட்டவாக இருக்கின்றான் என்று சொல்கின்றானே, அப்படி இந்த இரண்டு ஆயத்துக்கும் இடையிலே ஒரு கண்ட்ரடிக்ஷன், ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது. அல்லாஹு தாலா வானத்தில் அரசிலே இருக்கின்றான் என்று சொன்னால் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ யன்ஸிலு இல ஸமாஇ துன்யா ஃபி ஸுலுஸில் அഖீர் மினல் லைல். அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மூணாவது ஒரு இரவை மூணாக பிரித்து மூணாவது பங்கிலே அல்லாஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான் என்று சொன்னால் அந்த சுலுசல் அഖீர் மினல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூணாவது இரவு இருக்கின்றதே, அது உலகத்திலே எங்கேயும் இருந்து கொண்டே இருக்கும். என்று சொன்னால் இந்த சூரியன் சந்திரன் எம்மை சுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக ஒவ்வொரு இடத்திலும் உலகத்தில் எங்காவது ஒரு இடத்திலே இந்த சுலுசல் அഖீர் மினல் லைல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அர்ஷிலே எவ்வாறு இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா எவ்வாறு இந்த கீழ்வானத்தில் இறங்க முடியும் என்று இவ்வாறான அந்த கேள்விகள் எம்மத்திலேயே ஏற்படுகின்றன. எதற்கு எமது முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹ் என்று சொல்லப்படக்கூடிய முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் எவ்வாறு இந்த ஆயத்து முத்தஷாபிஹாத், அஹாதீஸ் முத்தஷாபிஹா இவைகளுடன் எவ்வாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள், இதை எவ்வாறு விளங்கினார்கள் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக நான் இங்கே ஒரு அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இமாம், அவர் ஒரு ஹதீஸ் கலையிலே வல்லுனர், ஃபிக்ஹ் கலையிலே அவரை யாராலும் வெல்ல முடியாது, அகீதாவிலே ஒரு சிறந்த விளக்கம் உள்ளவர், இவ்வாறான ஒரு இமாம் அவர் இமாமும் நவவி ரஹிமஹுல்லாஹு தஆலா. அவர் இவ்வாறான ஆயத்துகள் எவ்வாறான ஹதீஸ்களை நாங்கள் எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு அடிப்படையை எமக்கு தருகின்றார்கள். அவர் சொல்லுகின்றார்கள், இவ்வாறான ஆயத்துகளை இவ்வாறான ஹதீஸ்களை விளங்குகின்ற பொழுது எமது முன்னோர்களிடத்திலே இரண்டு விதமான கருத்து இருந்தது, இரண்டு விதமான முறை இருந்தது. முதலாவது முறை அத்தஃபீத், அதாவது அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹு தஆலா இப்ப வானத்திலே இருக்கின்றான் என்று சொன்னால் இதை நாங்கள் எவ்வாறு வழங்குவது? அவர்கள் சொன்னார்கள், இதை வழங்குகின்ற பொழுது நாங்கள் அல்லாஹு தஆலா எமக்கு இதனுடைய கருத்து தெரியாது, இது அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் இதனுடைய கருத்து தெரியும் என்று நாங்கள் அதை விட்டு விட்டு செல்வது. இரண்டாவது கருத்து சொல்லப்படுகிறது, இந்த அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா என்ற இந்த ஆயத்துக்கு நாங்கள் வழிந்துரை கொடுக்க முடியும், வழிந்துரை கொடுக்க முடியும். ஆனால் அந்த வழிந்துரை எவ்வாறு அரபு அல்லது தஃப்சீருடைய அந்த கட்டுக்கோப்புக்குள்ளே அந்த வழிந்துரை இருக்க வேண்டும். ஆனால் இரண்டு பிரிவினரும், அதாவது தஃவீத் என்று சொல்லுவர்களும் தஅவீல் என்று சொல்லுவர்களும் ஒரு விஷயத்திலே ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அதாவது அல்லாஹு தஆலா அவர் சொல்லுகின்றார்கள், இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், வஅன்னஹு முனஸ்ஸஹுன் அன் தஜ்ஸீம், அல்லாஹு தஆலாவுக்கு உருவம் இல்லை, அல்லாஹு தஆலா சடம் இல்லை. வஅன்னஹு சுப்ஹானஹு வ தஆலா முனஸ்ஸஹுன் அல் இன்திகால், அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் அல்லாஹு தஆலா அங்கே செல்வதில்லை. வ தஹய்யுஸ் மின் ஜிஹத்தின், அவ்வாறுதான் அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட திசையிலே அவர்கள் அல்லாஹு தஆலா முடக்கப்படுவதில்லை. எமக்கு சாதாரணமாக எமது சிந்தனையிலே எமது புத்தியிலே இதை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், கான அல்லாஹ் வலம் யகுன் ஷைஉன் கைருஹ், அல்லாஹு தஆலா அஸலிலே அனைத்து வஸ்துக்களையும் படைப்பதற்கு முதல் அல்லாஹு தஆலா இருந்தான், அங்கே ஒரு வஸ்துவும் ஒரு பொருளும் அங்கே இருக்கவில்லை.
பிறகு அல்லாஹ் தஆலா படைப்பினங்களை படைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மாறிவிட்டானா? அல்லாஹ் தஆலா அர்ஷிலே இருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அர்ஷிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மாறிவிட்டானா என்ற ஒரு அங்கே கேள்வி எழும்புகின்றது. அதற்குத்தான் இந்த இரண்டு கூட்டத்தினர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா அவன் இடத்தை விட்டும் காலத்தை விட்டும் திசையை விட்டும் அவன் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். இவைகள் அனைத்து விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். இமாமு தஹாவி அவர்கள் அனைத்து உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அகீதா, ஹனஃபி மத்ஹபிலே மிகவும் பிரபல்யமான ஒரு இமாம். அவருடைய அகீதத்துல் தஹாவியாவில் என்ன சொல்கின்றார்? லா தஹ்வீஹி அல் ஜிஹாத்து சித். அல்லாஹ் தஆலா இந்த 6 திசைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அல்லாஹ் தஆலா இந்த 6 திசையிலே உள்வாங்கப்பட மாட்டான். அதாவது அல்லாஹ் தஆலாவை நாங்கள் மேலுண்டு சொல்லுவோம், அல்லது வலது, இடது, முன்னு, பின். இந்த 6 திசைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். இந்த 6 திசைகளிலே அல்லாஹ் தஆலா உள்வாங்கப்பட மாட்டான் என்பதாக இமாமு தஹாவி ரஹிமஹுல்லாஹு தஆலா தன்னுடைய அகீதாவிலே சொல்கின்றார்கள். எவ்வாறு மிகவும் தெளிவான அகீதா இருக்கின்ற பொழுது எதற்காக வேண்டி நாங்கள் இன்று குழப்பம் ஏற்படுகின்றது? அல்லாஹு தஆலா அர்ஷிலே இருக்கின்றானா, அர்ஷிலே குந்திக் கொண்டிருக்கின்றான் என்ற புதிய கருத்துகள் என்று பரப்பப்படுகின்றன. இவ்வாறான காலகட்டத்தில் தான் எமது உஸ்தாதுனா அஸ்மீர் ஹசனி அவர்கள் இவ்வாறான தெளிவான அகீதாவை சொல்வதற்காக வேண்டி, தூய அகீதாவை எமது மத்தியிலே பரப்புவதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு அழகான ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். இவ்வாறான புத்தகம் இன்று மிகவும் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு புத்தகம். அதை நாங்கள் எமது மத்தியிலே எமது பிள்ளைகளுக்கு, எமது சிறார்களுக்கு இந்த அகீதாவை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்று சொன்னால் இன்று அகீதா, அதாவது தௌரா என்று சொல்லி எமது சிறார்களை எல்லாம் வழிகெடுக்கின்ற தௌராக்களோ அல்லது எமது மாஸ்கர், அதாவது அவர்கள் கேம்புகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அஷ்அரி அகீதாவுக்கும் அதற்கு மாற்றமான அகீதாவுக்கும் இடையில ஒரு வித்தியாசத்தை நான் சொல்கின்றேன். அதனால் ஏற்பட்ட விபரீதத்தை சொல்கின்றேன். 2017 ஆண்டு எகிப்து நாட்டிலே அரிஷ் என்ற கிராமத்திலே, அரிஷ் என்ற மாவட்டத்திலே ரவுதா என்ற கிராமத்திலே மனிதர்கள், முஸ்லிம்கள் ஜும்மா தொழுது கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். திடீரென ஒரு கூட்டம் தன்னுடைய ஆயுதங்களால் அந்த மஸ்ஜிதை அவர்கள் வளைக்கின்றார்கள். வளைத்து 4 பக்கங்களிலும் இருந்தும் அவர்கள் முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கின்ற அந்த முஸ்லிம்களுக்கு தன்னுடைய ஆயுதங்களால் சுடுகின்றார்கள். 4 பக்கங்களும் அவர்கள் வளைத்து சுடுகின்ற பொழுது யார் தப்புவது? 350 முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருந்த அந்த முஸ்லிம்கள், சிறார்கள் 27 பேர், நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள், 350 முஸ்லிம்கள் அன்று கொலை செய்யப்பட்டார்கள். இதை கொலை செய்தவர்கள் இவ்வாறான ஒரு மசக்கர், அதாவது இவ்வாறான ஒரு மிகவும் கொலை செய்தவர்கள் அவர்கள் யஹூதிகளோ அல்லது நசாராக்களோ இல்லை, நம்மை போன்ற முஸ்லிம்கள். அழகான தாடி வைத்திருக்கின்றார்கள், அழகான ஜல்லாபியா போட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த முஸ்லிம்கள், இந்த தொழுது போவர்கள், இவர்கள் முஷ்ரிக்குகள். என்ன காரணம்? அந்த பள்ளியிலே ஒரு ஜியாரம் ஒன்று இருக்கின்றது. அந்த பள்ளியிலே ஜியாரம் இருக்கிறதன் காரணமாக அந்த பள்ளியிலே தொழுவது ஹராம், ஷிர்க். எனவே இவ்வாறானவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஷிர்கான விடயத்தை செய்கின்றார்கள். எனவே இவர்கள் எல்லாம் நாங்கள் கொல்ல வேண்டும் என்ற அகீதாவிலே உள்ளவர்கள் தான் இவ்வாறான இந்த ஆயுத தாங்கிகள்.
இதன் மூலம் இந்த பாரதூரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அஷ்அரிய அகீதாவிலிருந்து நாங்கள் பெறல்கின்ற பொழுது, அதை விட்டு நாங்கள் விலகுகின்ற பொழுது எவ்வாறான ஒரு பாரதூரம், எவ்வாறான ஒரு முஸ்லிம்களுக்கான ஒரு கஷ்டம் ஏற்பட போகின்றது என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். இது எகிப்தில் மாத்திரமல்ல, என்று சோமாலியாவிலே நடக்கின்றது. நைஜீரியாவிலே போகோ ஹராம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குரூப்பினர் இருக்கின்றார்கள். சோமாலியாவிலே ஷபாப் என்ற ஒரு உறுப்பினர் ஒரு குரூப் ஒன்று இருக்கின்றது. இவ்வாறுதான் உலகத்தில் பலவிதமான இந்த குரூப்புகள், இந்த கூட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் இந்த அகீதத்துல் அஷ்அரியாவை விட்டும், அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதாவை விட்டும் ஒரு முரண்பாடான அகீதாவை கொண்டதன் காரணமாகத்தான் இவ்வாறான விபரீதம் என்று உலகத்திலே முஸ்லிம்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, நீண்ட நேரம் பேசுவது என்னுடைய நாட்டமல்ல. ஆனால் இன்று இவ்வாறான ஒரு புத்தகம் எமது உஸ்தாதுனா அஸ்மீர் ஹசனி அவர்கள் வெளியிடுகின்றார் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிறப்பு, எவ்வாறான ஒரு நேரத்திலே, எவ்வாறான ஒரு தேவையான நேரத்தில் இவ்வாறான புத்தகத்தை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். எனவே நாங்கள் எமது இந்த புத்தகத்தை எமது சிறார்களுக்கு, பெரியோர்களுக்கு, எமது மத்தியிலே இதை பரவ செய்து பல மொழிகளில் இதை அதாவது மொழிபெயர்க்கப்பட்டு எம் மத்தியிலே நாங்கள் உண்மையான அகீதாவை வழங்கப்படுத்துகின்ற பொழுதுதான் எமது சிறார்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கையிலே அவர்கள் வளர முடியும், வாழ முடியும். அல்லாஹு தாலா அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. இவருடைய அஸ்மீர் ஹசனி உஸ்தாதுனா அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நிறைய ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக. அவருடைய இல்மிலே அல்லாஹு தாலா மேலும் மேலும் அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்வானா என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.